பேசிக்காக வந்து நான் நாகப்பட்டினம் செம்போடங்க கிராமத்தில் உள்ளவங்க. நான் பேசிக்காக என்னோடய சைல்ட்ஹுட் எப்படின்னா, எனக்கு 4 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் 10th, 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தேன். கெமிஸ்ட்ரி படித்து டிகிரி முடிச்சிட்டேன். டிகிரி முடிச்சப்போ கோவிட் டைம். என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கக்குள்ள பேசிக்காக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை. ஏன்னா அது கொஞ்சம் பேஷன், கவர்மெண்ட் எக்ஸாம் போகலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கவர்மெண்ட் கோவிட் டைம். ஸோ எக்கனாமிக்காகவும் ரொம்ப நம்ம வீக்காக, ஏன்னா அப்பா இல்லைங்கிற டைம் எக்கனாமிக்காகவும் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்குள்ள ப்ரிப்பேராக பார்ட் டைம் ஜாப் போய்கிட்டே அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். 2023 வந்துச்சு. இன்டர்வியூ பாஸ் ஆனேன். இன்டர்வியூ போனேன். மெயின்ஸ் வரைக்கும் பாஸ் ஆனேன். இன்டர்வியூ போக முடியல என்னால். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு போல ஒரு மாதிரி மோட்டிவேட்டே இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்தோம், இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணோம், என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஃபுல் டைம் ஜாப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எக்கனாமிக் சைடு நம்ம ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 1 இயர் போயிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனால் வந்து பேஷனை விட்டு நம்ம தாண்டி போயிட்டோம். எதுவுமே பண்ண ஒரு 15K சேலரியில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முன்னாடி தோணிகிட்டே இருந்துச்சு. சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலையை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கக்குள்ள திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன், சோஷியல் மீடியா இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, இந்த மாதிரி சிஎம் சார் வந்து நான் முதல்வன் சொல்லி ஒரு ஸ்கீம் இது பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படின்னா 6 மாதம் வந்து தங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரீ, சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி. சரி என்னென்னு பார்த்தோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சாங்க. எப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1000 பேர், அதாவது எஸ்எஸ்சி பேங்கிங் இதுக்கு படிக்கிறவங்களுக்காக ஒரு 1000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அந்த எக்ஸாம் எழுதி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதினேன். ஒரு 1 மந்தில் திருப்பி ரிசல்ட் விட்டாங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு கிளியர் ஆகிருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த்ஸில் கொடுத்துட்டாங்க. அடுத்த 6 மாதங்களும் எனக்கு சேலம் சென்டரில் வந்து எனக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. சேலம் சென்டர் போனேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. ஏன்னா மொதல் வருஷம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. சரி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் போனேன். போய் பார்த்தக்குள்ள தெரிஞ்சு எல்லாமே வெல் எஜுகேட்டடாக இருந்தாங்க. நம்ம மென்டாரும் சரி, கோஆர்டினேட்டர் எல்லாமே நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சது என்னென்னா, இப்போ நம்ம அங்கே எனக்கு ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ். ஸோ அங்கே போய் பார்க்கக்குள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, சிஸ்டம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்போ தேவைப்படுறோமோ நம்ம அப்போ போய் நம்ம அங்கே போய் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களை மாதிரி எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கவங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, தங்குற செலவு, சாப்பாடு செலவு. இதுதான் மோஸ்ட்லி ஒரு சென்னையில் போய் உட்காந்து படிக்க வர்றோம் அப்படின்னா ஒரு 7 to 8K நார்மலாக உங்களுக்கு ஆகும். அந்த ஒரு செலவில் பாதியை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக அது குறைச்சிருச்சு. ஸோ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கக்குள்ள தங்குற செலவையும் சாப்பாடு செலவும் அங்கே இல்லை. அதை வந்து அங்கே டெய்லி 3 வேளையுமே அங்கே ஃபுல்லாகவே நாங்கள் தங்கி தான் படித்தோம். 6 மாதம் கோச்சிங் போயிட்டு இருந்துச்சு. நான் உள்ளே 1 மந்தில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதினேன். ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு கொஞ்சம் நாளில் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்பி மெயின்ஸ் வந்துச்சு. மெயின்ஸ்லேயும் பாஸ் ஆகிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே நான் அது மாதிரி ஒரு மெயின்ஸ் பாஸ் ஆகியிருக்கேன், இன்டர்வியூ போயிருக்கேன், இன்டர்வியூவில் எனக்கு மார்க் வரல. ஸோ நான் எப்படின்னா நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போயிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ வந்து என்னென்னா, அப்போ எனக்கு வந்து மென்டார் ரொம்ப இதாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லைடா, நார்மல் தான், இங்கே நீ என்ன பேசுகிறியோ அதான் அங்கேயும் போய் பேச போகிற, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப மென்டார் நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் முடிச்சுட்டு வந்தேன், இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு 14 February இன்டர்வியூ இருந்துச்சு. இன்டர்வியூ இருந்தப்போ என்னென்னா, இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தேன். வெளில சொல்லக்குள்ள உடனே மென்டார் கால் பண்ணேன், இந்த மாதிரி இன்டர்வியூ முடிஞ்சு எனக்கு தமிழ் பேனல் கிடச்சிருந்துச்சு சார், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவர் சும்மா சொன்னார், அதெல்லாம் கவலைப்படாதடா, 17 மார்க் வந்துடும், ஏன்னா இன்டர்வியூ 20 மார்க்கு, 17 மார்க் வந்துடும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு ரிசல்ட் வருது, நான் ரிசல்ட்டை பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக அந்த 17 மார்க் இன்டர்வியூவில் அவர் எனக்கு ஜாலியாக சொன்னது, உனக்கு 17 மார்க் வந்துடும்டா அப்படின்றது எனக்கு வந்துருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு மென்டார் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக அவர் நம்ம மேலே வச்சுருந்தாங்க. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு 4 இயராக நான் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப எக்ஸாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து ஃபேமிலியே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அப்பா இல்லை அந்த இடத்துல, எனக்கு வந்து இன்னொரு அப்பாவாக அந்த இடத்துல இருந்தது வந்து எங்கள் அக்கா தான். ஏன்னா 7th படிக்கிறது வந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. 7th நான் டிகிரி முடிக்கிற வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் டிகிரின்னு கிடையாது, இன்னைக்கு வரைக்குமே கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் நீ வந்து பேரண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, கைடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஏன் எக்ஸாம் பாஸ் ஆகலை போகல அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் அவங்க கேட்டதே கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, எனக்கு கிடச்சா அது வரமாக ஃபீல் பண்ணுறேன். யாருக்குமே இப்படி கிடைக்குமா தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட்லி அவங்க பிறந்த வீட்டில் யாருக்கும் செய்வாங்களா, செய்ய விடுவாங்களான்னு தெரியாது. அந்த விஷயத்தில் எனக்கு வந்த மச்சான் எல்லாருமே வந்து எனக்கு பேரண்டிங் நல்லா பண்ணாங்க. ஏன்னா அவன் பாஸ் ஆனால் நமக்கு தான் நல்லது, அவன் படிக்கட்டும், அவனோட பேஷன் என்னமோ அதுவே போகட்டும் அப்படின்னு சொல்லி யாருமே ஏன் பாஸ் ஆகலை போகல அப்படின்னு சொல்லி கேட்கல. இந்த இடத்துல நான் 2 பேருக்கு நல்லா தேங்க்ஸ் பண்ணணும். ஒன்று எங்கள் அண்ணன், பெரியம்மா வீட்டு அண்ணன்,
எப்படின்னா நமக்கு எக்கனாமிக்கா ஒரு எக்ஸாம் ஃபீஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரூ. 850 ஒரு எக்ஸாம் ஃபீஸ். அந்த ஃபீஸ் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸ் வேணுமா? எவ்வளோ பணம் வேணுமோ கேளுடா நான் தரேன்டா. நீ யாரு? நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த எக்ஸாம் சமயத்துல எங்கள் அண்ணன் வந்துக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூனால தவறிட்டாங்க. நான் அப்போ ஒரே ஒரு எய்ம் தான் வச்சுருந்தேன். அண்ணன் நமக்கு வந்து எனக்கு அப்பா இல்ல. அவர் என்னை அப்பா மாரி பார்த்துக்கிட்டார். நம்ம என்ன பண்ணோம்னா, அவரோட குழந்தைகள நமக்கு வந்து அவர் என்ன பண்ணாரோ அத நான் பார்க்கணும் அப்படிங்கிறது இருந்தேன். ஓ ஓ அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நமக்கு என்னதான் ஃபோக்கஸ்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்கீம் வேணும் நம்ம ஃபோக்கஸ்டாவே இருக்கணும் அப்படிங்கிறப்ப, இந்த சேலம் இன்ஸ்டியூட் போனேன். எப்படின்னா ஒரு 200 பேரு, 350 பேரு, ஒரு 150 பேர்கிட்ட பசங்க இருந்தோம். எல்லாருமே எப்படின்னா ஒரு பேக் டூ காலேஜ் லைஃப் மாரி இருந்துச்சு. நமக்கு ஃபோக்கஸ்டா நாம மட்டும் படிச்சுட்டு இருந்த இடத்துல, எல்லாருமே என்னைய மாரி படிக்கிறவங்க. ஸோ என்னன்னா, நம்ம டவுட் கேட்கிறதா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அந்த ஸ்கீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சம் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு நல்லா நல்லா எப்படின்னா ஒரு கம்பைன்டா எஜுகேட்டா எல்லாமே உட்காந்து ஒழுங்கா படிக்கிறது. எக்ஸாம் மட்டும்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா அதான். எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும். ஏன்னா எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த இடத்துலங்கிறப்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளா இருந்துச்சு. H5 அப்படிங்கிற ஒரு ரூம் கிடச்சிச்சு எங்களுக்கு. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல சர்க்கிளா இருந்தாங்க. அவ்வளோதான். வீட்டுக்கு ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அக்காவுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா எனக்கு அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல இன்னொன்று இந்த ஸ்கீம் பற்றி சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா, சிஎம் இப்படி ஒரு முடிவு வந்து அவர் எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து 6 மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ பேருக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. அந்த இடங்கள்ல வந்து அந்த ஸ்கீம்னால இதாச்சு. நான் உடனே வந்து இந்த ஸ்கீம் வந்து நிப்பாட்டிடாதீங்க. நான் இப்போ ரீசெண்டாகவும் கேள்விப்பட்டேன். அடுத்த வருஷம் நாங்கள் இதை கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா 1000 பேருங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். நிறையா பேர் இது மாதிரி இந்த நியூஸ் தெரியாமல் இருக்காங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி பசங்க நிறையா பேர் வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போனவங்க எங்களோட டயரே மாறிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிடுவேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் நான் 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி என் லைஃப் வந்து ரொம்ப நல்லா மாறிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாகவே இப்போ எனக்கு என் லைஃப் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்கீம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. இந்த ஸ்கீமை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க. நான் இந்த ஸ்கீம் மூலியமாக நான் முதல்வனுக்கும் தமிழ்நாடு சிஎம் அப்புறம் துணை சிஎம்க்கெலாம் வந்து நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். அவ்வளோதான். நன்றி.